அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். الله أكبر الله أكبر. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, அழிந்தே போவான். வாழ்ந்ததில்லை. அது என்ன? நான் எனக்கு தெரியும், நான் தான் சிறந்தவன், நான் தான் பெரிய செல்வந்தன், நான் தான் பெரிய புஜ பராக்கிரமசாலி, நான் தான் அறிவில் சிறந்தவன். இந்த சொற்களெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காத சொற்கள். எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் 4 உதாரணங்களை சொல்கிறான் இதற்கு. முதலாவது, ஆதி மனிதர் ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டவுடன் தன் செல்வாக்கு தகர்ந்து போனதை போல உணர்ந்தான் சைத்தான், இப்லீஸ். இறைவன் ஆதம் நபிக்கு எல்லா ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து சொன்னான், எல்லோரையும் விட ஆதமே இப்போது மேன்மை அடைந்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு அறிவு ஞானத்தை நான் கற்றுக் கொடுத்து விட்டேன். அறிவால் தான் ஒரு மனிதன் மேன்மை அடைகிறான். ஷைத்தான் சொன்னான், இல்லை இல்லை, நான் தான் அவரை விட சிறந்தவன். ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டான் இறைவன். அவன் சொன்னான், இறைவா, நீ என்னை நெருப்பால் படைத்தாய், ஆதமை மண்ணால் படைத்தாய், மண்ணை விட நெருப்பு உயர்ந்ததல்லவா என்றான். பற்ற வைத்தால் நெருப்பு மேல் நோக்கி எரியலாம், எடுத்து கீழே போட்டால் மண் கீழ் நோக்கி விழலாம். ஆனால் அதுவல்ல அளவுகோல். மண்ணிலே ஒரு பொருளை போட்டால் அது பன்மடங்காக பெருக்கி தருகிறது. நெருப்பிலே ஒரு பொருளை போட்டால் பொசுக்கி எரித்து கருத்து வெறும் சாம்பலை தருகிறது. நெருப்பு அழிக்கும் தன்மை உடையது, மண் வளர்க்கும் தன்மை உடையது. ஆனால் தன்னை பெரிய அறிவாளி என்று கருதி கொண்ட இப்லீசுக்கு இதை பற்றியெல்லாம் சிந்தனைகளே வரவில்லை. ஏனென்றால் ஆத்திரம் தலைக்கு ஏறிவிட்டால் புத்தி மட்டு பெற்றுவிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அவனுக்கு என்ன ஆத்திரம்? நம்முடைய செல்வாக்கு பறிபோய் விட்டதே என்கிற ஆத்திரம். அதனால் சொன்னான், நானே சிறந்தவன். ஏனென்று சில பேர் சொல்வார்கள், நான் தான் உயர்ந்த படைப்பு, ஏனென்றால் நான் தான் கடவுள் அவருடைய அதிலிருந்து பிறந்தேன், இதிலிருந்து வந்தேன். இறைவன் சொல்கிறான், நீ நெருப்பால் படைக்கப்பட்டால் நீ உயர்ந்தவனா? அறிவால் தான் ஒரு மனிதன் உயர்வை பெறுகின்றான். மூலப்பொருளை காட்டி நான் இதிலிருந்து வந்தேன் அதனால் உயர்ந்தவன், நீ இதிலிருந்து வந்தாய் அதனால், இந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாம், ஓடிப்போ, நான் உன்னை தூக்கி எறிந்து விட்டேன், என் அருள் உனக்கு இனிமேல் கிடைக்காது, என் அருளில் இருந்து நீ விரட்டப்பட்டவன் என்று ஷைத்தானை, இப்லீஸை இறைவன் விரட்டி அடித்து விட்டான். நான் என்ற எண்ணம் கொண்டவன் வாழ்ந்ததில்லை. இப்லீஸ் ஒய்யாரமான உயர்ந்த வாழ்க்கையில் இருந்து கீழே சரிந்து விழுந்தான், கண்ணியத்தை இழந்தான், இறைவன் அருளால் விலக்கி வைக்கப்பட்டான். அதற்கடுத்து உலகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாக, உடல் பலம் மிக்கவர்களாக, நஹனு உலு கூவா வ உலு பாசின் ஷதீத், நாங்கள் புஜபராக்கிரமம் மிக்கவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆத் என்கிற கூட்டத்தினர். அந்த உடல் பலத்தை நிரூபிக்க அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மலைகளை சுரண்டி அதை இல்லங்களாக வடிவமைத்து அதற்குள்ளே வசித்துக் கொண்டிருந்தார்கள். மலைகளுக்குள்ளேதான் வீடு, 2 மலைகளுக்கு இடையில் அல்ல. மலைகளை குடைந்து
அதை வீடாக உருவாக்கி அவற்றுக்குள்ளே வசித்துக் கொண்டிருந்தார்கள். கேட்டால் மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட புஜபலம் மிக்கவர்கள் யார் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் கேசியஸ் மார்சிலஸ் கிளே, முகமது அலி கிளே என்று பிற்காலத்தில் மாறினார். அவர் சொன்னார், நான் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் என்னை செல்வந்தனாக்கு இறைவா என்று கேட்டேன், எனக்கு புஜபலம் இருக்கிறது. என்னை செல்வந்தனாக்கு இறைவா என்று கேட்டேன், எனக்கு அவன் இஸ்லாத்தை தந்தான். இஸ்லாம் பெரும் செல்வம் என்று சொல்லுகிறார். எனக்குள்ளே ஒரு ஆணவம் இருந்தது. ஐ எம் த கிரேட்டஸ்ட், நான் தான் உலகத்தின் சக்தி வாய்ந்த வீரன், என்னை வெல்ல இந்த பூமிக்கு மேல் எவனும் இல்லை என்று நான் இருமாப்போடு நினைத்துக் கொண்டிருந்தேன். இறைவன் எனக்கு பார்க்கின்சன்ஸ் என்கிற கை நடுக்க வியாதியை தந்து விட்டான். என் ஆணவத்தில் இறைவன் மண்ணை அள்ளி போட்டு அழித்து விட்டான். நான் இன்றைக்கு என்னை ஒரு மனிதனாக உணர்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் ஆணவம் இல்லை. இப்போது நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆணவமற்ற இதயம்தான் சுத்தமான இதயம். நாங்களே புஜபராக்கிரமம் மிக்கவர்கள் என்று சொன்ன ஆது கூட்டத்தினர்கள் என்ன ஆனார்கள்? ஒரு பேர் இறைச்சலை அனுப்பி அந்த சமுதாயத்தை எல்லாம் வல்ல இறைவன் கொட்டி கவிழ்த்த நீரை போல காணாமல் ஆக்கிவிட்டான். மென்று தின்னப்பட்ட உணவு கூளை போல அவர்கள் ஏதுமற்றவர்களாகி போய்விட்டார்கள். இல்லையா? அவர்களின் ஆணவம் அவர்களுக்கு என்ன பலனை தந்தது? நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. மூன்றாவது உதாரணம் இறைவன் சொல்கிறான். பாரோ மன்னன், எகிப்து நாட்டினுடைய செல்வாக்குமிக்க ராஜா, அரண்மனையிலே மகத்தான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவன். அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தது, என்னை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்தவன் சிறந்தவன் எவனும் இல்லை, நான் கடவுளின் நிழல் என்றான் முதலில். பிறகு சொன்னான், நான் ஒரு குட்டி கடவுள் என்றான். பிறகு சொன்னான், நானும் ஒரு கடவுள் என்றான். பிறகு நான் தான் கடவுள் என்றான். இப்படி படிப்படியாக தன்னை அவன் கடவுளின் அவதாரம், எனக்கு பயாலஜிக்கல் பெர்த் என்பது கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன ஆனது? செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான். அவனுடைய சொல் ஒன்றை இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் 40வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தில் சொல்கிறான். மா உரீக்கும் இல்லாமா அரா ஒமா ஹதீக்கும் இல்லா சபீல ரஷாத். மக்களே, நான் உங்களுக்கு நேரான பாதையைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிற வழியிலே வாருங்கள். எனக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த பாதையைத்தான் உங்களுக்கு நான் காட்டுவேன் என்று சொன்னான். எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் உங்களுக்கும் சரி. அது எப்படி எனக்கு சரின்னு படாத ஒன்று உங்களுக்கு சரின்னு படலாம்? எனக்கு தவறென்று தோன்றுகிற ஒரு செயல் மட்டும் உங்களுக்கு எப்படி அது சரி என்று தோன்றலாம்? என்ன மீறி நீங்க சிந்திக்க கூடாத? ஏன்னா நான் தானே ராஜா, நான் தானே உங்களின் காவலன், நான் தானே பெரிய கடவுள் என்று வார்த்தைக்கு வார்த்தை நான் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தான். செங்கடலிலே அதனுடைய சகதிகள் வாயில் அடைக்கப்பட்ட நிலையில் அவன் அழிந்தே போனான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு. இது மூன்றாவது உதாரணம். நான்காவது உதாரணம், நான் அறிவில் சிறந்தவன் என்று சொன்னவனையும் காணவில்லை, நான் பிறப்பால் உயர்ந்தவன் என்று சொன்னவனையும் காணவில்லை, நான் புஜ பராக்கிரமத்தால் ஏற்றமானவன், உடல் வலிமையால் உயர்ந்தவன் என்று சொன்னவனையும் காணவில்லை. கடைசியாக இறைவன் இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறான். காரூன், இறைத்தூதர் மூசா நபியின் காலத்திலே வாழ்ந்த பெரும் செல்வந்தன். அவனுடைய திரவியங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளின் சாவிகளை சுமப்பதற்கு வலிமை வாய்ந்த ஒட்டகங்கள் தேவைப்பட்டன. அவனுடைய செல்வங்களை அல்ல, செல்வங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளின் சாவிகளை சுமப்பதற்கு. அவ்வளவு பெரிய செல்வந்தன். ஏனப்பா, இறைவன் உனக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கின்றானே, ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதா என்று கேட்டபோது, என்ன இறைவன் எனக்கு செல்வத்தை தந்தானா? எந்த நேரத்தில் என்ன தொழில் பண்ணா லாபம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அந்த அறிவால் நான் செல்வந்தனானே. இதற்கு குறுக்கே இறைவன் எங்கே வந்தான்? இறைவனுக்கு என்னுடைய செல்வத்துக்கு என்ன சம்பந்தம் என்றவன் பேசினான். இன்னமா ஊத்தி தூஹால அழிமின் இந்தி, என்னிடம் பிசினஸ் அறிவு பற்றி பிசினஸ் அறிவு இருந்தது.
வியாபாரத்தை பற்றிய தெளிவும் ஞானமும் இருந்தது. விஞ்ஞானபூர்வமாக அந்த வியாபாரங்களை செய்தேன், லாபம் ஈட்டினேன். இறைவன் எங்கிருந்து வந்தான் இதுல என்று அவன் தன்னை மீறி பேசினான். இறைவனை மறந்து பேசினான். நான் தான் செல்வன் தான். ஏன் அறிவு? நான் அறிவால் உயர்ந்தவன் என்றான். ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது பூமி பிளந்தது, உள்ளே போய்விட்டான். நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. நான் என்ற எண்ணத்தை துறப்போம். அப்போதுதான் இறைவனுக்கு நெருக்கமாக முடியும். அப்போதுதான் இறைவனின் அன்பு கிடைக்கும். இறைவனின் அன்பை ஏந்தி உலகத்தில் வாழ்வோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.